ட்ரம்ப் வரவும் உக்ரைன் யுத்தம் நிக்கும். ஆனா எப்படி நிக்கும்? ஜெலன்ஸ்கியோட எதிர்காலம் என்ன? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அடப்பாவிகளா! இது எதுக்கு கேள்விக்குறியெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அழிச்சுட்டாரு. என்ன அப்புட்ன்னா, அமெரிக்காவோட எதிரிக்கு என்ன மாரி நிலைமை நடக்கும்? அது ஜெலன்ஸ்கிக்கும் நடக்கும்டா. நாங்க ஆட்கள் தான் மாறுவோம். எங்க தியரியோ, ஃபார்முலாவோ மாறாது அப்படின்ட்டாரு. அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச விளையாட்டு, பிடிச்ச விளையாட்டு என்ன? யாரு எதிரியோ அவன் மேல ஒரே ஒரு ஸ்டாம்ப் அடிப்பார்கள். அந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிறது உள்ளூர் மக்களுக்கு எதிரானவன். ஓகே. 2வது ஊழல் செஞ்சு அவன் மட்டுமே வெளிநாடுகள்ல பணத்த சேர்த்து ஒரு பெரும் செல்வந்தரா இருப்பான். ஓகே. 3வது பயங்கரமான யுத்த வெறி பிடிச்ச அசந்தோம் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சு புடுவான். பயங்கரமான ஆயுதம் இருக்கும். மனசு பூரா ஒரு யுத்த வெறி இருக்கு அப்படின்னு சொல்லிருவாய்ங்க. இது 3ம் தான் அமெரிக்காவோட மிகப்பெரிய ஃபார்முலா. இத தூக்கி அந்த எதிரிகள் மேல அதாவது அமெரிக்கா யார அழிக்கணும்னு நினைக்குதோ, அந்த தலைவர்கள் மேல இந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணி விட்டுருவார்கள். அப்ளை பண்ணி விட்டது தான் கொறச்சல். காரணம் ஒட்டுமொத்த உலகமும் ஆத்தாடி பெரிய அசுரன் தெரியுமா? அரக்கன். ஹிட்லருக்கு அடுத்து இந்த ஆள் போஸ்ட்ட ஒட்டு அப்படின்னு சொல்லி ஒட்டி விட்டுருவாய்ங்க. இப்படிதான் இவர்களோட ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான்டா ஜெலன்ஸ்கிக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இப்ப வேலைய காட்டிட்டார். ட்ரம்போட அடுத்த முக்கியமான அசைன்மென்ட்கள அமெரிக்காவுக்குள்ள செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஆள், சொல்லப்போனா துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் யாரு அப்புட்ன்னா, காஷ் பட்டேல் தான். அவர் விடக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே ஜெலன்ஸ்கிய இந்த திசைய நோக்கி தான் தள்ளுது. தள்ளி ஒரே அடியா முடிக்க போறாய்ங்கங்கிறது ரொம்ப தெளிவாயிருச்சு. காரணம் என்ன அப்டின்னா, அவர் விட்ட அறிக்கை ட்ரம்போட சிக்னல் இல்லாம நடக்காது. இந்த திசைய நோக்கி தான் போறார்கள். அதாவது ஜெலன்ஸ்கிக்கு ஏகப்பட்டத குடுத்துக்கிட்டே இருக்கோம். குடுக்குற பணம்லாம் எங்க? அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வி. இங்கேருந்து பணத்த வாங்கிட்டு போறது, அப்புறமா பணம் எங்கடான்னு கேட்டா, இங்க எங்களுக்கே கணக்கு தர மாட்டேங்கிறது. இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? இத எப்படி அமெரிக்கர்கள் ஒத்துக்குவோம்? அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான ஒரு கேள்விகளோட ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த திசையை நோக்கி போறார்கள். எப்படி பணம் எங்கடா அப்படின்னு கேட்டா, எங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? இல்ல தெரிஞ்சாலும் அவர் சொல்லப் போறாரா? இந்த பக்கம் பதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லலாம். அது 1000 வழியில பிரிஞ்சு இன்வெஸ்ட்மென்ட்களா மாறி நிக்கும். அது அவருக்கே தெரியாது. நாளைக்கு ஏதோ ஒரு சரக்கு கப்பல்ல மனுஷன் தப்பிச்சு கூட போலாம். அந்த சரக்கு கப்பலே அவரோட பினாமி கப்பல்ன்னு அவருக்கே தெரியாது. காரணம் இங்கேருந்து வருமானம் மட்டும் தான் வரும். இந்த பாயிண்ட்ல இந்தந்த இல்ல பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு ஒரு பயல பேப்பர் எழுதி அவர் கையில குடுக்கப் போறதில்ல. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சொல்லுவார்? அப்படின்னு கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. ஆனா, அதுக்கும் இவரே பதில் சொல்ட்டாரு. நாங்க சொல்றோம்ப்பா. ஏன் கவலைப்படுற? நாங்க விசாரிக்கிறோம். நாங்க சொல்றோம். முடிஞ்சுச்சுல்ல. பணம் எங்கன்னு தெரியலங்கிறேல்ல. நாங்க கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சுட்டா, அப்ப எந்த திசைய நோக்கி போறார்கள்? இவர்கள் கண்டுபிடிக்கவே வேண்டாம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி 4 ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய நாடுகள்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. பல நாடுகள்ல பல ரியல் எஸ்டேட் பிசினஸ்கள் இருக்கு. இப்படி போட்டாலே போதுமே, குத்து மதிப்பா ஒரு 10 பில்லியன் அப்படின்னு சொல்லி, ஒரு தோராயமான கணக்கு அப்படின்னு ஏஜென்சி நம்புதுன்னு இன்னொரு ஏஜென்சி செய்தி வெளியிட்டாலே போதும். ஜோலி முடிஞ்சுச்சு. இப்ப வரை தலைவர்களோட மிகப்பெரிய சொத்து பட்டியல் கையில இருக்கிறது பூராமே எதுவுமே உண்மை கிடையாது. எதுவும் பொய்யும் கிடையாது. அந்த வரிசையில கொண்டு போய் ஜெலன்ஸ்கியையும் வச்சுருவோம் அப்படின்னு தெளிவா சொல்ட்டார்கள். குறிப்பா இங்கிருந்து போகக்கூடிய ஆயுதங்கள், பணம் எல்லாத்தையும் கையாடல் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான். அந்த கையாடல் பண்ண கணக்க கேட்போம். அந்த பணம் எங்க போச்சோ, அந்த பணத்த அங்க பிடிப்போம் அப்படிங்கிறது தான். திரும்ப திரும்ப வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா, இல்ல சொல் பேச்சு கேட்காட்டி, இத பூரா நாங்க செய்வோம் பார்த்துக்க அப்படிங்கிறார்கள். அப்ப என்ன நீட்ற பேப்பர்ல கையெழுத்து. அத தாண்டி உனக்கு வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறத அடிச்சு சொல்லிட்டு, அடுத்த கட்டமா எப்படி இந்த உலகத்துக்கே இந்த மனுஷன் தான் ஆபத்து அப்படிங்கிறத கொண்டு போறார்கள் அப்படின்னா, போலந்துக்குள்ள ரஷ்யா மிசைல் வச்சு அடிக்கவே இல்லை அப்படின்ட்டார்கள். அடிச்ச மிசைல்கள் பூரா உக்ரைனுக்குள்ள இருந்து தான் வந்துச்சு அப்படின்ட்டாரு. போலந்துக்குள்ள மிசைல் போச்சு அப்படின்னு உலக அரங்குல போய் நின்னு சொல்றது, எங்கள யுத்தத்துக்கு இழுக்கறக்கு சமம். எங்கள யுத்தத்துல தள்ளி விடுறதுக்கு சமம். ஆனா, அங்க அப்படி ஒரு சீனே நடக்கல. ரஷ்யாவுக்குள்ள இருந்து ஏவுகணை போலந்த நோக்கி வரல. உக்ரைனுக்குள்ள இருந்து தான் ஏவுகணை போலந்த நோக்கி வருது. ஆனா, இத அப்படியே மாத்தி திருப்பி பேசக்கூடிய ஜெலன்ஸ்கி உலக அரங்குல பேசி, ஒரு பெரும் யுத்தத்துக்குள்ள எல்லாரையும் தள்ளி விடுற கொடும் பாவி அப்படின்ட்டாரு. அப்ப 3 தியரியும் பொருந்தி வந்துருச்சா, இப்ப ஜெலன்ஸ்கிக்கு டிக்கெட் கிழிச்சு அமெரிக்கா தந்துரும். சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா, ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்காவே டிக்கெட் கிழிச்சு குடுத்துரும். அப்ப நீட்ற பேப்பர்ல ஜெலன்ஸ்கி கையெழுத்து போடப் போறார். போட்டால்
அவரோட டிக்கெட் கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே காட்டிட்டார். அவர் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை மனசுல வச்சது தான் செய்வனே ஒழிய, பைடன் கொளுத்தி போட்டெல்லாம் கொண்டு வந்து ஃபயர் இன்ஜின் வச்சு அணைச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன்டா அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிட்டார். அதனால ஜெலன்ஸ்கியோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. உக்ரைனோட யுத்தம் எப்படி நிக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கான திசைய அமெரிக்கால ட்ரம்போட ஆட்கள் இப்பவே காட்டிட்டார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.